ஏழரை சனிதோஷம் இருக்கிறவங்க நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து இங்க இருக்கிற சனிதோஷ பரிகார மூர்த்தி மேல எண்ணெய் ஊற்றி வழிபாடு செய்யும் போது தோஷம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுது. சுமார் 600 வருடங்களுக்கு மேல பழமையா இருக்கக்கூடிய அனுவாவி சுப்பிரமணியம் கோவில் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு. அங்கதான் நான் வந்திருக்கேன். ராமாயண காலத்துல அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரும்போது அவருக்கு தாகம் ஏற்பட்டதாகவும் அப்ப முருகப்பெருமான் அங்க இருந்து ஒரு நீரூற்று ஏற்படுத்தி அனுமனோட தாகத்தை தீர்த்ததா வரலாறு சொல்லப்படுதுங்க. இந்த நீரூற்று அனுமன் தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர்லயே பிறந்து வளர்ந்திருந்தாலும் இப்படி ஒரு கோவில் இருக்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. மேலே இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு நான் போயிருக்கேன். ஆனால் கீழே இருக்க இந்த அனுமன் சிலையை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். நான் போயிருந்தப்போ நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ரொம்ப அழகான மலைப்பகுதியில் தான் இந்த ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயரும் கூட. நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அனுவாவி சுப்பிரமணியம் கோவிலுக்கு நேரடியாக வாங்க. நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம்ல இருந்து 11A அப்படின்ற பஸ்ஸும் இந்த கோவிலுக்கு வருது. நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப அழகாக இயற்கையை ரசிக்க முடியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த டைம்ல போனீங்க அப்படின்னா அனுமனோட சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய இயற்கை அழகையும் ரொம்பவே உங்களால ரசிக்க முடியும். நீங்களும் போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பை.